சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ கூட வின் பண்ணிட்டோம். உருவில் பட்டேல் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் இந்த மேட்ச் வந்து கடைசி ஓவர் வரைக்கும்லாம் போயிருக்கவே கூடாது. பட் எப்படியோங்க கடைசி ஓவர் வரைக்கும் போனாலும் பரவாயில்ல, மேட்சை ஜெயிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட்டுங்க. 12 பாயிண்ட் போயிட்டோம். ஹேட்ரிக் வின்னு, சரியான பாசிட்டிவ்ங்க. எல்லாத்த பற்றி பேசலாம். இந்த மேட்ச்சில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது, அதே மாதிரி சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. எல்லாத்த பற்றி பேசலாங்க. ஃபஸ்ட் இந்த மேட்ச்சில் உருவில் பட்டேல் பற்றி பேசாமல் யாரை பற்றியும் பேசுகிறது? அதுனா அடியா இல்லை இடியாங்க, பொழந்து கட்டிட்டாரு. அவர் வர்ற பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 47 ரன் இருந்துச்சு. 2 ஓவர் பவர் பிளேயில் ஆடினார். 2 ஓவர் பார்த்தீங்கன்னா 5வது ஓவர் 25 ரன், 6வது ஓவர் 25 ரன். பவர் பிளே முடிகிறப்போ நம்ம 6 ஓவரில் 97 ரன். மேட்ச் நம்ம அங்கேயே முடிச்சிட்டோம். என்ன அடிங்க அது! ஹேண்ட் ஸ்பீட் ப்ளஸ் டைமிங்னா எப்படி இருக்குன்னு காமிச்சாருங்க. அவர் என்னன்னா லென்த்தை வந்து ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிடாரு. என்ன லென்த் போடுறான்னு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி பேட் ஸ்பீடு ப்ளஸ் டைமிங்கை பறக்குதுங்க. என்ன பண்ணுறேன்னே தெரியல லக்னோ பவுலர்ஸ்க்கெலாம். சரியான இன்னிங்ஸு. 13 பால் 50. ஜெய்ஸ்வாலோட 50 மேட்ச் பண்ணியிருக்காரு. சரியான அடிஷனுங்க நம்ம டீமுக்கு. அதாவது உருவில் பட்டேல் எப்படின்னா எல்லா மேட்ச் தலைவன் ஆட மாட்டான், பட் ஆனால் ஆடுற மேட்ச்சு எப்படி ஆடுவார்னு காமிச்சாருங்க. ஆடுற 4 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஆனாலும் மேட்சை முடிச்சு கொடுத்துருவாருங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் உருவில் பட்டேல். பொழகிறாருங்க. உருவில் பட்டேல் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. ஒரு சென்னை பிளேயர் இப்படி ஆடுறத பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க. சரியான இன்னிங்ஸுங்க உருவில் பட்டேல். கிட்டத்தட்ட மேட்ச் அங்கேயே முடிச்சிட்டாருன்னு தான் சொல்லுவேன். பட் நம்மளாலே தான் சோக் பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. பட் உருவில் பட்டேல் நம்பர் 3ல பொழந்து விட்டாருங்க. பண்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னே தெரியல. பண்ட்டு திக்வேஷ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஆவேஷ்கான்லாம் பறக்குது 4 6 பொழந்து விட்டாருங்க உருவில் பட்டேல். மேட்ச்சை அங்கேயே தனியால் முடிச்சிட்டாருங்க. சரியான இன்னிங்ஸுங்க உருவில் பட்டேலுக்கு. உண்மையாக சொல்கிறேன், அவருக்கு டிசர்வ்டுங்க. சீரியஸாக ஒரு நல்ல இன்னிங்ஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அண்ட் நம்ம டீமில் பாசிட்டிவ்ஸ் அதுக்கப்புறம் பேசினோம்னா, பேட்டிங் பார்த்தீங்கன்னா ருத்ராஜும் சாம்சனும் 2 பேருமே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஓகே 50-70 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணலன்னா அப்படின்னா கூட 2 பேரும் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அது ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் அவங்க 2 பேரும் 30 ரன் 40 ரன் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணினாங்க இன்றைக்கி. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்த்தது என்னென்னா, கடைசியில் பிரசாந்த் வீர் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்ததுங்க. தூபே கடைசி ஓவர்லேயும் 2 6 அடித்தார், அது ஓகே. ஆனால் 18வது ஓவர்லையும் 19வது ஓவர்லையும் முக்கியமான 2 6 அடித்தாருங்க பிரசாந்த் வீர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 6 அது. அண்ட் பிரசாந்த் வீர் பார்த்தீங்கன்னா எல்லா பாலையும் மீட் பண்ணார். கடைசி 3 ஓவரில் பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றுல அவர். அது ஒரு பெரிய பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஏன்னா ஒரு யங்ஸ்டருங்க. ஒரு யங்ஸ்டரு நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டர் வாங்கி பவர் பிளேயில் ஆட விட்றீங்க அப்படின்னா அது வேறு விஷயம். பட் ஆனால் ஒரு யங்ஸ்டர் கொண்டு வந்து கடைசியில் 3 ஓவர் 30 ரன் அடிக்க விட்றதுங்கிறது ரொம்ப ஒரு பிரச்சனையான விஷயங்க. அது ரொம்ப கரெக்டாக பாலை பார்த்து ஆடினார். பார்க்குறதே நல்லா இருந்துச்சுங்க. சும்மா சுற்றுல கரெக்டாக ஆடினார். அஃப்கோர்ஸ் 2 பால் அவர் அவுட் ஆகிருப்பார் அப்படின்னு இருந்தால் கூட பாலை பார்த்து மீட் பண்ணி கேப் பார்த்து ஆடினாருங்க. செம்மையாக ஆடி கொடுத்தாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அவர் வந்து காமாக நின்று ஆடினது, அவசரப்படலை, பதட்டப்படலை. பிகாஸ் நிறையா சின்ன பசங்க பதட்டப்பட்டிருப்பாங்க. அதை அவர் பண்ணாமல் அழகாக நின்று மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. அது ஒரு பெரிய சைனிங்க. 14 கோடி போட்டதுக்கு ஒருத்தன் காமிக்கிறாருங்க. ஒருத்தனால ஓகே பெரிய ஒருத்தர் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் மேட்ச்க்கு இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து சோக் பண்ணாமல் பதட்டப்படாமல் நீ மேட்சை முடிக்கிறாரு. கண்டிப்பாக அவர்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னு தெரியுது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண 14 கோடி வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக நமக்கு பெரிய ரிவார்டாக வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோன்னா கண்டிப்பாக அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. பிரசாந்த் இருந்து ஒரு பெரிய அடிஷனாக தெரிகிறாரு. அண்ட் தூபே பார்த்தீங்கன்னா 18வது ஓவர் 19வது ஓவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டப்போ அடிக்கவே இல்லை. கடைசியில் ஸ்பின்னர்ஸ் போடுறப்போ அடிச்சிடுவாருன்னு தெரியும். அதை பண்ணார். ஓகே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் தூபே வந்து பண்ண வேண்டிய வேலையை பண்ணி கொடுத்துட்டாருங்க. 2 பெரிய 6 அடித்து மேட்சை முடிச்சிட்டாரு. ஸோ பேட்டிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டாப் 3யும் சரி தூபே அண்ட் பிரசாந்த் நல்லா முடிச்சு கொடுத்தாங்க. நடுவில் வந்து இந்த கார்த்திக் சர்மா ஓகே யங்ஸ்டர், ஆனால் அவர் 20 பால் 20 ரன் அப்படிங்கிறப்போ டைம் எடுத்தார். நின்று மேட்சை முடிச்சிருக்கணும், அதை பண்ணல. அது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அவர் சின்ன பையன் தான், ரொம்ப பெருசாக பேச முடியாது. ஆனால் மெயின் பாயிண்ட் யார் தெரியுங்களா? பிரேவிஸ். ஏங்க அவரு இன்டர்நேஷ்னல் பிளேயரு, நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துருக்கணுங்க. ஏன்னா அவருக்கு தெரியும்ல, அதுக்கப்புறம் வந்து தூபே பெரிய ஃபார்ம்லாம் அவருக்கு தெரியும், பிரசாந்த் வீர் தான் வரப்போகிறான்னு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரேவிஸோட ஃபார்ம் பெரிய கன்சர்ன் நம்ம டீமுக்கு. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா பிரேவிஸ் இன்னைக்கு மேட்சை முடிச்சு கொடுத்துருவாருன்னு நினச்சேன். பிகாஸ் நமக்கு வந்து எல்லா மேட்சும் வந்து சாம்சனோ ருத்ராஜோ நம்பிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி உருவில் பட்டேல் ஆடி கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு வந்து பிரேவிஸ் அடுத்த 3 மேட்ச்சில் கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்தே ஆகணும். அண்ட் பிரேவிஸ் வருவார் நம்பலாம். பிகாஸ் ஆனால் அவருக்கு அது மட்டும்தாங்க பெரிய கன்சர்னாக இருக்குது. பிகாஸ் எனக்கு என்னென்னா உருவில் பட்டேல் ஆடின அடிக்கே நம்ம 16 ஓவரில் மேட்சை முடிச்சிருக்கணும். கார்த்திக் சர்மா ஸ்லோவாக ஆடினதாக இருக்கட்டும், ருத்ராஜுமே வந்து நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துருக்கணும். அவரும் அதை பண்ணல. சரி அதுக்கப்புறம் அவரு தான் பண்ணலன்னா பிரேவிஸ்
நின்று மேட்ச் முடிச்சிருக்கணுங்க. அவர் தேவையில்லாமல் வந்து எல்லா பாலையும் அடிக்க போய் அது ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. பட் எனிவேங்க, என்னதான் வந்து நடுவில் கொஞ்சம் சொதப்பினா கூட பக்காவாக பிரசாந்த் வீர் துபையுடன் மேட்சை முடிச்சிட்டாங்க. பவுலிங் பற்றி எனக்கு பேசுறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லைங்க. இங்கிலீஷ் வந்து நம்ம பவுலர்ஸே வந்து ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி ஆடி கொடுத்துட்டாரு. நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் வந்து இந்த அளவுக்கு பொழப்பாரு அப்படின்னு. என்னையா பண்ணுறது, பக்காவான ஒரு லென்த் பால் போட்டால் அப்படியே பேட்டை திருப்பி ரிவர்ஸ் ஸ்கூப் 6 அடிக்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இங்கிலீஷ் ஆன அடியெல்லாம் வந்து இன்றைக்கி பொழந்து விட்டாரு. ரொம்ப டேஞ்சராக தெரியுறாருங்க. அடுத்த மேட்ச் லக்னோ கூட தான். கண்டிப்பாக அந்த இங்கிலீஷில் 2 ஓவர் எடுக்கணும். அவரெல்லாம் ஆட விட்டோமா அவருக்கு ஃபீல்டை வைக்க முடியாதுங்க. பவர் பிளேலாம் அவர் நிறுத்தவே முடியாதாட்டுக்குது. எல்லா பக்கம் ஆடுறாரு. என்ன பண்ணுறதுங்க, 360 மாதிரி பொழக்கிறாரு சுற்றி. அவருக்கு ஃபீல்டை வைக்க முடியாதுங்க. பவர் பிளேலாம் எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து குயிக்காக நம்ம அடுத்த மேட்ச் எடுக்கலன்னா அடுத்த மேட்ச் அவனை முடிச்சு விட்டுருவாரு. ஸோ இங்கிலீஷ் பயங்கரமாக ஆடிட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் இன்னிங்ஸ் எடுத்திங்கன்னா நம்ம பவுலிங் பக்காவாக இருக்குது இன்றைக்கி. ஸோ பவுலிங் பற்றி நம்ம பேசுறது பெருசாக எதுவும் கிடையாது. நல்லா தான் பவுலிங் போட்டோம். பட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த சிலபஸ் மாதிரி பக்காவாக ஆடி கொடுத்துட்டாரு. பவுலிங் பற்றி பேசுறதுக்கு எதுவும் பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேட்டிங் நம்ம சேஸ் பண்ணிட்டோங்க. 2018 அப்புறம் 200 ரன்னுக்கு மேலே ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய பாசிட்டிவ். என்ன இன்னமும் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக ஒரு 17 ஓவரில் சேஸ் பண்ணியிருக்கலாம். பட் கடைசி வரைக்கும் போனாலும் சேஸ் பண்ணிட்டோம். பட் அதில் கூட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, கடைசி ஓவரில் போனால் கூட பிரசாந்த் வீர் வந்து ப்ரெஷரில் ஆட முடியும்னு ஒரு விஷயம் காமிச்சிருக்காரு. அது ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான 2 பாயிண்ட்டுங்க நமக்கு. ஏன்னா நேற்று வந்து குஜராத் ஜெயிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராஜஸ்தானுக்கு மேலே போயிருக்கோம். இதை யாராச்சும் எதிர்பார்த்துருப்பாங்களா? ஃபஸ்ட்டு 3 மேட்ச் நம்ம 3 தோல்வி, ராஜஸ்தான் 4 மேட்ச் 4 வெற்றி, எவனும் அதை சொல்லியிருக்க மாட்டான். பட் இப்போ நம்ம ராஜஸ்தானுக்கு மேலே இருக்கோங்க. சரியான பாசிட்டிவ். 12 பாயிண்ட் எடுத்தாச்சு. ஆனால் அடுத்த மேட்ச் லக்னோ இன்றைக்கே ஒரு மாதிரி பண்ணி விட்டான். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம பெட்டராக கொஞ்சம் இங்கிலீஷ்க்கெலாம் பிளான் பண்ணிட்டு போகணும், அவர் எப்படி குயிக்காக எடுக்கிறது அப்படின்னு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிளே ஆஃப் ரேஸில் வெல் அண்ட் ட்ரூலி அலைவங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பட் ரொம்ப ஓவராக எக்ஸைட்டாக ஆகக்கூடாது. அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிச்சாகணும் லக்னோ கூட. ஏன்னா பிளே ஆஃப் ரேஸ் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. 16 பாயிண்ட்டே 10 தெரியல. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லா மேட்ச் ஜெயிச்சு 18 பாயிண்ட் எடுக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு மேட்ச் இது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த மாதிரி டிஸ்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.